நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். காலாண்டு விடுமுறை முடியும் தருவாயில் உதகையில் குடும்பத்துடன் குவிந்த சுற்றுலா பயணிகள் பூங்காவில் ஆடிப்பாடி மகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டத்தில் தற்போது 2வது சீசன் தொடங்கியுள்ள நிலையில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் வழக்கத்தை விட சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. இதமான வெயிலுடன் காலநிலை நிலவி வருகிறது. உதகை தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியும் தொடங்கியதால் சுற்றுலா பயணிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. மேலும் காலாண்டு விடுமுறை முடியும் தருவாயில் பள்ளி குழந்தைகள் பூங்காவில் ஆடிப்பாடி தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குடும்பத்துடன் வந்த சுற்றுலா பயணிகள் மாடத்தில் அடுக்கி வைத்த சால்வியா, டாலியா, குண்டு மல்லிகை, பிரெஞ்சு மேரிகோல்டு, பாலிசம் உட்பட நூற்றுக்கணக்கான வண்ண மலர்களை கண்டு ரசித்து செல்ஃபியும் எடுத்து மகிழ்ந்தனர். பூங்காவில் டெலியா செடியில் ஒரே டாலியா பூ மட்டும் சிகப்பு வெள்ளை கலந்த கலரில் காட்சியளிக்கின்றது. சுற்றுலா பயணிகள் ஆச்சரியத்துடன் அதனை செல்போனில் படம் பிடித்தனர். இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஃபேமிலி டூரிஸ்ட் பிளேஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் மரம், பூ, கலர், ரொம்ப நிறைய கலர்ஸ் இருந்துச்சு பூவெல்லாம். நாங்கள் எல்லாருமே ஒரு ஃபேமிலியிலேருந்து எல்லாருமே வந்திருக்கோம் திருச்சியிலேருந்து. இங்கே என்ன சொல்ற மியூசியம் மாதிரி இது திங்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது. இங்கே கூட ஒரு மரம் பார்த்தோம், அது கூட 2 கோடி வருஷம் பழமையான மரம் எல்லாம் நிறையா இருக்குது. இந்த மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் எனக்கு கொஞ்சம் குளிருது, அதனால் ஸ்வெட்டர் எடுத்துகிட்டு வந்துக்கணும் நிறையா.